திருடனுங்க தனா வீட்டுக்குள்ள புகுந்துட்டாங்களாம். உன் பெரியப்பாவுக்கு தகவல் வந்து இதுக்கு மேல நீ தனியா இருக்க வேண்டான்னு தனாவை போய் கூட்டிட்டு வந்துட்டாராம். அப்படியா? ஆ, கடவுளே, பெரியப்பா மட்டும் அங்க போகலனா என்ன ஆயிருக்கும்? எனக்கு தூக்கம் வருது. ஆர்த்தி எடுத்தீங்கன்னா நான் போய் தூங்குவேன். ம். அவளுக்கு அவ ரூமை ஒதுக்கி கொடு. ஆ. தனா, அந்த வீட்டுல உன்னை தனியா விட்டுட்டு வயித்துல நெருப்ப கட்டின மாதிரி இருந்த. நீ இங்க வந்து சேரணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்த. என் வேண்டுதல் வீண் போகல. நீ நம்ம வீட்டுக்கே வந்துட்ட. எனக்கும் இங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆனா கதிரோட வந்திருந்தா இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன். அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்கும். நீ ஒன்னும் கவலைப்படாத. ஆனா எனக்கு ஒரே யோசனையா இருக்குமா. என் வீட்டுக்கு திருடனுங்க வந்தது அப்பாவுக்கு தெரிஞ்சு எப்படி அங்க உடனே வந்தாருன்னு தெரியல. இது என்ன கேள்வி? தான் கண்டிருக்க பசி எடுக்கிறது எங்கேயோ மேய்ச்சல்ல இருக்கிற பசுவுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பிள்ளைங்களோட ஒவ்வொரு அசைவும் பெத்தவங்களுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. அதுவும் உன் அப்பாவுக்கு நீ செல்ல பொண்ணு தானே. என்னதான் உன் மேல கோவம் இருந்தாலும் தான் பொண்ணுக்கு ஒரு ஆபத்துனா உன் அப்பா ஓடி வர மாட்டாரு. வந்ததும் இல்லாம எந்த கட்டுப்பாடும் போடாம உன்னை கையோட கூட்டிட்டு வந்துட்டாரு பாத்தியா. சரி பாதனா, நான் உன்னை ஒரு ரூம் கூட்டிட்டு போறேன். என் வீட்டுல என் ரூமுக்கு எனக்கு வழி தெரியாதா? என்ன நீ இவ காஃபி எடுத்துட்டு வரா? பாட்டி, தனா, தீபாவளி சேல்ஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு மாமா? நல்லா சிறப்பா போயிட்டு இருக்கு மச்சான். அவங்களுக்கும் கூட. தனா, மாமா நீ எப்பமா வந்த? அட என்னதானா எடுத்துக்கோங்க. காலையிலேயே காஃபியும் கைமா. ஆமா நீ எப்ப வந்த? நேத்து நைட்டு வந்தேன் சித்தப்பா. ஆ. இதோ அண்ணன் வந்துட்டு. ஏன் இப்ப எதுக்கு எனக்கு இல்லைன்னா? இல்ல கனவா நினைவான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நிஜம்தான். லூசு, உன்னையும் கிழிக்க வேண்டியதானே? வலிக்குது. அண்ணே, என்னண்ணே தானா நம்ம வீட்ல வந்து நிக்கிறா? காஃபியும் அவ கையால கொண்டு வந்து குடுக்கறா. நீங்களும் வாங்கிட்டு ஒண்ணும் சொல்லாம இருக்கீங்க. என்னதானா நான் பாத்து கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ எதுவும் சொல்லாம இருக்க? நீ கூட தான் 24 மணி நேரமும் செல்போனையே பாத்துக்கிட்டு இருக்க. அதெல்லாம் யாராவது உன்கிட்ட கேட்டாங்களா? அதுல சித்தி, அந்த வீட்ல இருக்கும்போது கதிர் எப்பவுமே என் கூட இருப்பான். ஆனா இங்க அவன் இல்லாதது எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதான் நாங்க இத்தனை பேர் உன் கூட இருந்தாலும் உன் மனசுக்கு கதிர் தேவைப்படுறான்ல. என்ன பேசுற பத்மா? அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி.
அவன் திடீர்னு இவளை விட்டுட்டு ஃபாரின் போயிட்டா அதுக்கு தானே என்ன பண்ணுவா? இந்த பாரு, நல்ல மனைவின்னா புருஷன் தான் கூட இல்லன்னா ஃபீல் பண்ணுவா. அதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? பாட்டி, சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு நீங்க தானே சொல்லுவீங்க, சொல்லுங்க. எல்லாரும் பேசாம சாப்பிடுங்க. முதல்ல பத்மாவை உட்கார வச்சு தானா பண்ண வத்த குழம்ப ஊத்தி சாப்பிட வை. அவ வாய் பிரியா இருந்தா ஏதாவது பேசிக்கிட்டே தான் இருப்பான். தனா, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். ஏய் பார்வதி, பேசாம இருக்க மாட்டியா? அப்புறம் நான் ஏதாவது உங்ககிட்ட ஏய், கேட்கிறேன். நீ ஏன் கோவப்படுற? இல்லண்ணே, பார்வதி கேள்விதானே கேட்கணும்னு நினைக்கிறா. நீ கேளு. இப்போ தற்செயலா கடவுள் உன் கண்ணு முன்னாடி வந்து உனக்கு உன் புருஷன் வேணுமா இல்ல உங்க அப்பா வேணுமான்னு கேட்டா நீ என்ன பதில் சொல்லுவ? யார வேணும்னு கேப்ப? என்னதனா ரொம்ப யோசிச்சுட்டே இருக்க? இதுக்கெல்லாம் டக்குன்னு பதில் சொல்ல வேணா? கடவுள் என் முன்னாடி வந்து கேட்டா என் அப்பாவுக்கு கதிர் நல்ல மருமகனா வேணும்னு கேட்பேன். சபாஷ் மருமகளே, அப்பாவையும் விட்டு கொடுக்காம புருஷனையும் விட்டு கொடுக்காம பதில் சொன்ன பாரு. சூப்பர்மா. என்ன பார்வதி, இந்த பதில் போதுமா?